தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். அல்லேலூயா. இருதயத்தில் இருளடைந்த முதல் காரியம் என்ன? அந்த வசனத்தில் அழகாய் சொல்ற பாருங்க. சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். இருதயத்தில் இருளடைந்தது காரணம் என்ன? சிருஷ்டிகரை தொழுது சேவிக்கல, சிருஷ்டியை தொழுதார்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? சிருஷ்டிகர், சிருஷ்டி. சிருஷ்டிகர் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், எல்லாவற்றையும் படைத்தார். 6வது நாள்ல மனிதனை படைத்தார். தம்முடைய சாயலாய் தமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக என்று மனிதனாகிய நம்மை சிருஷ்டித்தார். மனிதனும் குரங்குல இருந்து வரல. அல்லேலூயா. குரங்குல இருந்து ஒரு பயனும் வரல. விஞ்ஞானி அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன், அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன், அதிக படிப்பு உடம்புக்கு இழப்பு அப்படின்னு. அதனால இன்னைக்கு மனுஷன் எங்க இருந்து வந்தானா சொல்லுங்க? அப்ப குரங்க பார்த்தோன்னா அப்பா அம்மான்னு சொல்ல, தாத்தா பாட்டி சொல்ல வேண்டியதானே? அப்ப மட்டும் ஏன் குரங்கு விரட்டுறான்? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. குரங்குக்கு 5 அறிவு. குரங்குக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. மனுஷனுக்கு 6 அறிவு. என்னதான் நாகரீகம் மாறின, மனிதனுடைய விஞ்ஞான வளர்ச்சிகள் பெருகினாலும் மனிதனுக்கு தேவன் இயற்கையா வைத்திருக்கிற காரியங்கள் ஒருபோதும் மாறி போகாது. அல்லேலூயா. மிருகம் என்னைக்கும் பாருங்க, என்னைக்காவது சொல்லியிருக்காங்க அது பிற்பாடு உள்ள குரங்குக்கு 6 அறிவு வந்திருக்குன்னு? ஏன் வரல? மனுஷனுக்கு தானே 5 அறிவு ஆகி போனான். அல்லேலூயா. குரங்குக்கு தெரியுது நன்மை தீமை. ஒரு சின்ன செய்தி கேள்விப்பட்டோம் பாருங்க. ஒரு சின்ன பிள்ளைய ஒருத்தன் தப்பு செய்யறதுக்கு கூட்டு போ, அது ஒரு 7-8 வயசுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன், கூட்டு போறான். தெரியாம பயமுறுத்தி கூட்டு போறான். அது போகுது. அந்த பிள்ளைக்கு நல்ல நேரம். அந்த போன அந்த ரூமுக்குள்ள குரங்குகள் நிறைய இருந்திருக்கு. அந்த குரங்கை கடிச்சு வரடிச்சு, இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை நாசமா போயிருக்கும். அல்லேலூயா. ஏன்? அந்த குரங்குக்கு இருக்கிற அறிவு இந்த மனுஷ குரங்குக்கு இல்லை. பத்தியாளா? அல்லேலூயா. இதுதான் சொல்ல. அதனால நம்ம ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தது எப்படி? தேவ சாயலாய் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தாரா? மனிதனை அவர் தம்முடைய சாயலா சிருஷ்டிக்க. குரங்கின் சாயலை சிருஷ்டிக்கல. நீங்க வசனத்தை திருப்பிங்க. ஆதியாகமம் புத்தகம் இந்த வசனங்களை எப்படி சுட்டி காமிக்கிறேன். 1வது அதிகாரத்துல 27வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாய். அல்லேலூயா. எந்த சாயலா சிருஷ்டித்தார்? குரங்கு சாயலா சிருஷ்டிக்கல. தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்மளை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. 2வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க, பார்க்கலாம். 7வது வசனம். தேவனாகி மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான், மனிதன் ஜீவாத்மாவானான். அல்லேலூயா. இப்ப சிருஷ்டிகர், நல்லா சிருஷ்டிகர் செய்த சிருஷ்டி, நாம் அவருடைய சிருஷ்டி. அவர் சிருஷ்டி எப்படி கூட சொல்லலாம், அவர் உருவாக்குகிறவர். அவர் எப்படிப்பட்டவர்? ஒன்றை படைக்கிறவர். அவர் படைப்பாளி, நாம் படைக்கப்பட்டவர்கள். நம்ம யாரா இருக்கிறோம்? படைக்கப்பட்ட. அவர் படைக்கிறவர். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? படைக்கிறவர். நாம் படைக்கப்பட்டவர்கள். அப்ப நம்ம யாரை சேவிக்கணும்? படைத்தவரை சேவிக்கணும், படைக்கப்பட்டவரை சேவிக்க கூடாது. அல்லேலூயா. உருவாக்கினவரை சேவிக்கணும், உருவாக்கப்பட்டதை சேவிக்க கூடாது. அப்ப உருவாக்கினவரை சேவிக்காமல் உருவாக்கப்பட்டதை சேவித்தால் நம்முடைய இருதயம் இருள் அடைந்தது. அவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. மனுஷன் எங்க இருந்து எடுத்தாரா? பூமியின் மண்ணினாலே எடுத்தார். இப்ப அப்படியே 3வது அதிகாரத்துல 19வது வசனத்தில் வாசிக்கும் போது, நீ பூமியில் எடுக்கப்பட்டபடியால், இப்படி சொல்லுங்க, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மண்ணுக்கு திரும்ப மட்டும், உன் நெத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றா. மனுஷன் எப்படி இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. மண்ணு. இதெல்லாம் யாரு? மண்ணு. இந்த மண்ணுக்கு இருக்கிற பெருமை மேன்மை, ஐயோ அதை பார்த்தா சொல்லி நிற்காது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஒரு கூட்டம் ஒன்று திரும்பி இருக்கு. இந்த மண்ணை போட்டு அழகுபடுத்துற அலங்காரத்தை பார்த்தா, இங்க அவங்க மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நல்லா இருக்கிறாங்க, மேக்கப் போட்ட உடனே சின்ன பிள்ளைங்க கூட பயந்து போகுது. உண்மையா சொல்றேன். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க.
ஆண்டவர் இயற்கையா கொடுத்தாலும் மேக்கப் போட்டு போய் பார்த்தாச்சுன்னா பயமா இருக்கு. பயம். இந்த கண்ட கிரீமை போட்டு இழுத்து எடுத்து மூஞ்சியை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த தண்ணியில செத்து கிடந்து ஊதுன பண்ணி மாதிரி இருக்கு. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஒரு இயற்கையான அழகு இருக்கு. இந்த மண்ணு என்றைக்கா இருந்தாலும் மண்ணுக்கு தான் திரும்பி ஆகும். அல்லேலூயா. கிறிஸ்துவ உள்ளவங்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ அல்லாதவளா இருந்தாலும் சரி, இந்த சரீரமானது மண்ணுக்குள் போய் தான் ஆக வேண்டும். அப்படி இந்த மண்ணுக்குள் போவதற்கு காரணம் என்ன? மனிதனுடைய சுபாவம். இப்ப ஏன் இந்த சாபத்தை ஆண்டவர் ஆதாமுக்கு கட்டளையிட்டாரு? சிருஷ்டிகருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல. என்ன செய்யல? சிருஷ்டிகருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அப்ப சிருஷ்டிகருடைய எதை சொன்னாரோ அதற்கு நம்ம செவி கொடுத்திருக்கணும். அவரை நாம் தொழுது கொண்டிருப்போமே, ஆனால் நம்முடைய இருதயம் இருள் அடைந்திருக்காது. இருதயம் இருள் அடைந்ததுனால தான் வாழ்க்கையில சாபம் வந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்க. அப்ப நம்ம தேவன் எப்படி சிருஷ்டித்தார்? தாம் சாயலாய் சிருஷ்டித்தார். அவர் நம்முடைய சிருஷ்டிகராய் இருக்கிறார். நம்மை அவருடைய சாயல் ரூபத்தின்படி சிருஷ்டித்ததுனாலே நாம் தேவனுடையவர்களாய் மாற்றப்பட்டிருக்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். இப்ப எதுக்காக ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறாரு? ஆண்டவரை துதிக்க. அல்லேலூயா. நாம் தேவனை தேவன் என்று அறிந்திருக்கணும். முதல்ல அறியாது இருக்கிற அறிந்திருக்கிறோம். அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் அவரை ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா. இப்ப மனுஷன் எப்போ குரங்கானா? 5வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா 1 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனிதனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினான். போது வாசிங்க 3 வசனம். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப ஆண்டவர் ஆதாமை எப்படி சிருஷ்டித்தாரு? மனிதனை அந்த 1 வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய சாயலாய் உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினாரா? தேவ சாயலாய் உண்டாக்கினார். இப்ப ஆதாம் ஒரு குமாரனை பெற்றான். 3வது பிள்ளை பெற்றான். பைபிள்ல சொல்லப்பட்டதுல 3வது பிள்ளை. யாருக்கு சாயலா இருக்கு? யாருக்கு சாயலா இருக்கு? தேவ சாயல் இழந்து போயிற்று. என்ன செய்யிற்று? தேவ சாயல் இழந்து போயிற்று. தேவ சாயல் எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை விட்டு இழந்து போகிறதோ அன்றைக்கு மனிதன் மனம் குரங்காய் மாறுது. மனுஷனுடைய மனம் ஒரு குரங்காய், எண்ணங்கள் குரங்காய் மாறுது. புரிஞ்சுங்க.